ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சின்னமன் ஸ்டிக் பட்டை. இந்த பட்டை மூலயமா நம்மளுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த பட்டை நம்மளுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடி. இது மூலயமா நம்மளுக்கு இருக்க கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை நிறைய குணமடையுது. இந்த பிசிஓடி ப்ராப்ளமில் நீர்க்கட்டி சேர்ந்துருக்கு கர்ப்பப்பையில் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டியோட அளவுகளை கம்மி பண்ணி கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெயிட்டும் அதிகமாக ஆகிடும். அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க. அதையும் இது சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த பட்டைப்பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பட்டைப்பொடியை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டை இல்லைனா அந்த பட்டையை அரைச்சிட்டு நீங்கள் பொடி மாதிரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை டெய்லி நைட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, பொடினா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் பட்டை அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது நல்லா நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அதை அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஒரு டீ மாதிரி சூடாக அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு டீ நம்ம எவ்வளோ சூடாக அந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். இதன் மூலயமா நம்மளுக்கு இருக்க பிசிஓடி ப்ராப்ளமும் க்யூர் ஆகும். சீக்கிரமாகவும் கர்ப்பப்பையில் இருக்க கட்டிகள்லாம் நீங்கி புதுசாக கருமுட்டை வளர்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இது டெய்லி காலையில் இல்லைனா ஈவினிங் எப்போ வேணால் குடிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.